பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கும் எனக்குமாய் பேசியிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் இந்த நாளில் நான் ஒன்று நினைக்கிறேன், உங்களை விட எனக்கு ஜாஸ்தி பேசியிருக்கிறார் இந்த வசனம். ஏன்னா அப்படியா இருக்குது வசனம். நீதிமொழிகள் 3:24 வசனம். நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்து கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி இவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை ஒரே வசனத்தில் ப்ராமிஸும் இருக்குது, ஒரே வசனத்தில் கமாண்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் என்ன பார்க்குறேன், எப்படி ஒரு மனுஷனுக்கு தூங்குறதுக்கு முன்னையோ இல்லை தூங்க விடாத அளவுக்கு ஒரு பயம் இருக்குமென்னு சொன்னால் அது என்ன பயம், அது ஏன் அந்த பயம் வருது அப்படின்னு சொல்லி இந்த நாளில் உங்களுக்கு வழி உணர்த்தும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். முதலாவது, அடுத்த நாள் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு பயம். ரெண்டாவது, கூட இருக்கிறவங்க இன்றைக்கி நல்லா பேசிட்டு நாளைக்கு விரோதமாயிட்டாங்கன்னா அப்படின்ற ஒரு பயம். மூணாவது, என் ஃப்யூச்சர் நான் என்ன பண்ண போகிறேன், என் வாழ்க்கையை நான் எப்படி தொடங்க போகிறேன், இன்னுமே எல்லாமே அறகுறையாக தான் இருக்குதுன்னு சொல்கிற பயத்தில் இருக்கிறதாய் காணப்படும். நாலாவது, இந்த மாதிரி சம்பளத்தை வச்சுக்கிறது நான் என்ன பண்ண போகிறேன், சேலரி தட் இஸ் நாட் அட் ஆல் சஃபிஷியன்ட் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டோட என் வாழ்க்கை எப்படி முன்னே நான் கொண்டு போகிறேன்னு சொல்கிறேன். இந்த பயம் உங்களுக்கும் எனக்கும் மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஆனால் இதுலேயே ஒரு சில வினோதங்க கேரக்டர் இருக்கிறாங்க. எப்படின்னா படுத்த உடனே தூங்கிறது, எந்த ஒரு எண்ண வசனமே இல்லை. இதுவுமே தப்புன்னு சொல்லி இந்த நாள் உங்களுக்கு உணர்த்துறேன். ஏன்னா படுத்த உடனே தூங்குறதுன்னா அப்படியாப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு வசனம் இருக்காது. கர்த்தர் கொடுக்குற ஒரு தைரியம் இருக்குது கண்டிப்பாக, இல்லைன்னு இல்லை. ஆனால் மனுஷன் தானே, பூமியில் தானே இருக்கிறீங்க என்ன அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை நான் நினைவு மூட்ட விரும்புகிறேன். நிறையா பேர் தூக்கத்தை தொலைச்சிட்டிங்க. எனக்கு கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கி ஒருத்தர் 2 பேர் இருந்த நாட்கள் போக இன்றைக்கி முக்கால்வாசி பேர் அந்த லைஃபோடைய ஸ்லீப்னஸை கண்டிப்பாக எழுந்திருக்குங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் மேலே இருக்கிற வசனம் நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாயின்னு சொல்கிறாரு. பயப்படாதீங்க. இந்த நாளில் எனக்குமே இந்த வார்த்தை பொருந்துகிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக. இந்த வார்த்தை நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். இந்த வசனத்தை நான் ரொம்பமாக கைப்பிடிக்க போகிறேன். என்னென்னா, தூக்கத்தை தடைப்படுத்தும் பொழுது அது நிமித்தமாக வருகிற விளைவு பெரிதாக இருக்கிறது, அன்இமேஜினபிளாக இருக்கும். ஸோ அந்த கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்ன வசனம் கொடுக்குறாருன்னா, நீ படுத்து கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும் என்று சொல்லி. ஆமேன். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.